மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல கள்ளனை பிடித்து விதானையாக்கிய கதை, அதாவது 75 லட்சம் ரூபாய் ஊழலோடு சம்பந்தப்பட்ட முன்னைய நாள் டிஐஜி ரோஹான் தலைமறைவான சங்கதி. சஜின் வாஸ் குணவர்தன 883 மில்லியன் ரூபாய் ஊழலோடு சம்பந்தப்பட்ட வழக்க மீண்டும் விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி மேல் முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? முழு உலகையுமே திரும்பி பார்க்க வைத்த கவலையில் ஆழ்த்திய சோக சம்பவம். 30 பேர் உயிரிழந்ததுல 25 பள்ளி மாணவர்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். முதல் விஷயம் முன்னைய நாள் டிஐஜி ரோஹான் எதனால தலைமறைவானாரு, இவரை சுத்தி நடந்த கதை அம்சம் என்ன, அவ்வளோ பொசிஷன்ல இருந்தவங்க ஏன் ஓடி ஒழியணும் என்ற ஒரு விஷயத்த திரும்பி பார்க்குற நேரம் தான் 2024 ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் திகதி டிஐஜியாக சிஐடிக்கு பணிப்பாளராக பிரதானியாக நியமிக்கப்படுறாரு. நியமிக்கும் போது சொன்னாங்க, வல்லவரு, ரொம்ப கெட்டிக்காரரு, கனமுள்ள சஞ்சீவ போன்றவங்களை தேடி பிடிச்சவரு, எல்லாமே செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பதவியில அமர வச்சாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 2021ஆம் ஆண்டு கலனி குற்றத்தடுப்பு பிரிவினரால நைஜீரிய பிரஜைகள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டவங்களோட 75 லட்சமும் அவங்களோட கைப்பற்றப்படுது. போலீசார் எடுத்தவங்க என்ன பண்ணினாங்கன்னா, 50 லட்சத்துக்கு மேல கேஸ் அப்படின்னா உடனடியா சிஐடிக்கு பாரம் பண்ணணும். இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, முறையாக அனைத்தையும் எழுதி பிரஜைகளை கையளிச்சதோட இந்த ரொக்க பணத்தையும் கையளிச்சதாக சொல்லப்படுது. ஆனா கேஸ் கோர்ட்ஸுக்கு போச்சு, ஆனா கேஷ் சேப்புக்கு போச்சு அப்படின்றதான் இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு. அதுதான் அன்றைய பிரதானியாக இருந்த முன்னைய நாள் டிஐஜி ஓய்வு பெற்ற ரோஹான் அவர்தான் இது ஆட்டையை போட்ட ஒரு விஷயம் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால துப்பு துலக்கப்பட்டிருக்குது. சரி, பரவாயில்ல, நீங்க விசாரணைக்கு வாங்கலே அப்படின்னு பல்வேறு காலகட்டத்துல அழைப்பு விடுத்தும் அந்த மனுஷன் அதுக்கு செவி சாய்க்கல. ஊடகங்களை செய்தி கசிஞ்ச உடனே ஒரு அறிக்கை அறிவிச்சாரு. என்னடா, இதுக்கு மேலே எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி யாரும் என்ன விசாரிக்க வரல, நான் ஒரு உத்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, இவங்க பதில் சொல்லல. உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அதுதான், இவரை கொஞ்சம் வாக்குமூலம் தர சொல்லுங்க, இது சம்பந்தமாக என்ன நடந்தது சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. இதை விசாரணைக்கு எடுத்தவங்க சொன்னாங்க, உடனடியாக ஆகஸ்ட் மாதத்துல இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு கட்டளையும் ஒரு ஓர்டரையும் பிறப்பிச்சாங்க. இப்ப என்ன பண்ண, கூப்பிடும் போதுதான் ஓட ஆரம்பிச்சிங்க. இப்போ ஓடி வர மாதிரி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம் என்னதான் நடந்தது, அந்த பணத்துக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம். இதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைண்டா, இதை ஏன் நீங்க தைரியமா எதிர்கொள்ள முடியாது அப்படின்றது இப்போ மக்கள் கேட்கின்ற கேள்வி. இவர் 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் திகதி சிஐடியினுடைய டிஐஜியாக அவர் பதவியேற்பு நடக்குது. இவரு அந்த பதவியிலிருந்து போலீஸ் துறையிலிருந்து அவர் ஓய்வு பெற்ற திகதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025 ஜனவரி மாதம் 25ஆம் திகதி. கூட்டி கழிச்சு பார்த்தா 3 மாதம் சேவையாற்றிருக்கிறாரு. சேவையாற்றி அவரை சாதனை என்னது நாங்க பார்த்தாச்சு. சரி, ஒரு டிஐஜியாக பதவி உயர்வு கொடுக்கறது யார பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போலீஸ் திணைக்களம் அந்த வேலையை பண்ணுமா. போலீஸ் திணைக்களத்துக்கு யாரு பரிந்துரைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் மா அதிபர். அந்த காலகட்டத்துல போலீஸ் மா அதிபரை இருந்தது யாரு? தேசபந்து தென்னக்கோன். அவரு எப்படி தில்லாலங்கடின்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். அவருடைய சிபாரிசுல இப்படி ஒருத்தர் உள்ள வந்தா என்ன பண்ணுவாருன்றத யாரும் சொல்ல வேண்டியதில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்போது வெளியில் இந்த ஆசாமி உள்ள விஷயங்களை உள்ளபடி சொல்வாரா, இல்ல கைது நடக்குமா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவருக்கு தெரியும், கைது செஞ்சிட்டா உள்ளுக்கு இருக்கின்ற குடுக்காராக்களோட பாத்தலோக்காராக்களோட உள்ள இப்படி காலம் கடத்துற அது மிகப்பெரிய கொடுமை என்பதனாலதான் அவர் இப்ப ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்த ஒரு விஷயம் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட மிக நெருக்கமாக இருந்த முன்னாள் அமைச்சர் சஜின் வாஸ் குணவர்தன, இவருக்கு எதிராக கடந்த நல்லாட்சி காலத்துல மிகின் லங்காவுடைய தலைவராக இவர் இருந்து செஞ்ச ஒரு சாதனையை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் மிகின் லங்காவுல இவர் செஞ்ச ஊழல் 883 மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு ஊழல். எல்லாத்தையும் விசாரணை செஞ்சு 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஒரு வழக்க போட்டாங்க. இந்த வழக்கு நகர்ந்து போய் இறுதியில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அளவுல இதற்கு போதிய அளவு சாட்சி இல்லை, இந்த வழக்கு கொண்டு நடத்த முடியாது என்று சொல்லி இவரை விடுதலை செஞ்சாங்க.
ஒரு சுற்றவாளியா கோர்ட்ஸ்ல இருந்து வெளியே வந்தாரு, கருத்துக்கள் எல்லாம் சொன்னாரு. இதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் உடனடியாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அது என்னன்னா, தேவையான சாட்சிகள் இருக்குது, நாங்க தயாரா இருக்கிறோம், அதை முற்படுத்துறோம், இந்த வழக்கை திரும்ப விசாரிக்க வேண்டும், வழக்கை நடத்தணும், அது மட்டுமல்ல இவரை விடுதலை செஞ்ச அந்த கேஸை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சதுனால அனைத்து விஷயங்களும் பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லிச்சு, ஓகே நீங்க பண்ணுங்க, ஆதாரம் இருந்தா சாட்சிகள் இருந்தா முன்னிலைப்படுத்துங்க, அந்த தீர்ப்பை ரத்து பண்ணி இந்த வழக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இப்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுனால இப்போது சஜின் வாஸ் குணவர்தன இந்த வழக்கை முகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. மிகின் லங்காவினுடைய ஊழல் அப்படின்றது இவருடைய ஊழல். லங்காக்கு ஏற்பட்ட நட்டம் என்ன தெரியுமா? மொத்தமாக 8 வருஷம் தான் சேவிஸ். 8 வருஷத்துல 17.27 பில்லியன் ரூபாய் நட்டத்தை அந்த நிறுவனம் கண்டது. என்ன கிழிச்சிங்க, எதுக்கு இதெல்லாம், இந்த அணியை ஏன் புடுங்க போனீங்க? ஏன்னா களவெடுத்து பழகினவங்களுக்கு எங்கடா களவெடுக்கலாம், எங்கடா மேயலாம் இருந்தவங்களுக்கு மிகின் லங்கா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இருந்தது. ஆனா நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணிது. சஜின் வாஸ் குணவர்தனுக்கு எதிரான இந்த வழக்கு துரித கதியில் நடந்து இதுக்கு பதில் சொல்லி இந்த படங்களை மீண்டும் அரசுடைமையாக்குவதற்கான வழிகள் பிறக்கட்டும் என்று கூறுவதோட அடுத்த ஒரு விஷயம் ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு எதிரான உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி அவசரகால சட்டத்தை ரணில் விக்ரமசிங்க அவங்க நாட்டுல அமுல்படுத்தினாங்க. அரகல போராட்டக்காரர்களை அடக்குவதற்கும் சிறைப்பிடிப்பதற்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பல்வேறு தரப்புகள் எஃப்ஆர் வழக்குகளை போட்டது. இதனுடைய விசாரணை இப்போது நிறைவு பெற்று 3 நீதி அரசர்கள் கொண்ட குழாம் இப்போது அந்த தீர்ப்பை அறிவிச்சிருக்குது. இந்த அவசர சட்டம் ரணில் விக்ரமசிங்க பிரதி ஜனாதிபதியாக இருந்தபோது அமுல்படுத்தியது அடிப்படை மனித உரிமை மீறல் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்ல, அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. இந்த நடவடிக்கையானது அதிகாரமற்றதாகவும் சட்டத்துக்கு முரணானதாகவும் என்று இப்போது தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்பச்சி செஞ்ச வேலை இதுதான். தேவையில்லாத சட்டம், தனக்கு ஆட்சி தேவை என்பதற்கா இதுக்கு எதிராக யாரும் கோஷம் கொடுத்துடக்கூடாது, அவங்க அள்ளி உள்ள வைக்கிற ஒரு சட்டத்தை மனித உரிமை மீறலாக இப்போது தீர்ப்பு சொல்லப்பட்டது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு எஃப்ஆர் வழக்கை யாரு முன்னின்று செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னைய மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த அம்பிகா சத்குருநாதன் உள்ளிட்ட 3 பேர் தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சு இந்த ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் தான் உலக நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த உரைய வைத்த அந்த சம்பவம். பங்களாதேஷனுடைய தலைநகரிலே 2000 பேர் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்துல இராணுவத்தினுடைய ஒரு ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதுல கிட்டத்தட்ட 30 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அதுல 25 மாணவர்கள் மரணித்ததாகவும் அதுல 8 வயதிலிருந்து 13 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆனது மட்டுமல்ல, உலகத்தை உரைய வைத்த ஒரு விஷயம். காரணம் என்னடா, சிறு குழந்தைகள் என்பதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்குது. பல கணவர்களோட பாடசாலைக்கு போனவங்க 170க்கும் அதிகமான மாணவர்கள் காயப்பட்டதாக சொல்லப்படுது. எனவே ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரரின் காரணமாகத்தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படுது. விமானியும் இறந்ததாக சொல்லப்படுகிறது. மாணவர்களை காப்பாற்றுவதற்கு முனைந்த ஒரு ஆசிரியரும் அந்த விபத்துல இறந்ததாக சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினாங்க. காரணம் என்னடா, பழைய இது போன்ற விமானங்களை பாவனைக்கு பயன்படுத்தாதங்க, அதுபோல குடியிருப்பு பகுதியில் இந்த பயிற்சிகளை ஈடுபடாதங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னதோட இதற்கு அரசு முழு பொறுப்பை மேற்கொள்ளணும், அது மட்டுமல்ல நட்டஈடு குடும்பங்களுக்கு கொடுக்கணும் என்ற கோரிக்கைகளை முன் வச்சாங்க. வடமை என்ன நடக்கிறது, நீர்பீச்சி அடிச்சு ஆக்களை துரத்தி விட்டாங்க என்ற செய்தியும் பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இதுக்கு பின்னால் அந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன என்பது கண்டறியப்படவும், எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது, பழைய விமானங்கள் ஏன் பாவனைக்கு இருக்கிறது என்ற விஷயங்கள்லாம் துல்லியமாக கணிக்கப்படணும். காரணம் என்னடா, ஒரு பாடசாலையில் விழுந்தது, 2000 மாணவர் படிக்கின்ற ஒரு பாடசாலை குடியிருப்பு பகுதியில் நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியதும் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் உயிரிழப்புகள் என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. எனவே அந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கணும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.